ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி நம்ம மீன் வறுக்கிற மாதிரியே காராக்கருணையை வச்சு அருமையான ஒரு வறுவல் செய்ய போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு காராக்கருணை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம தோல் சீவி எடுத்துக்க போகிறோங்க. இதை நம்ம டைரெக்டாக அப்படியே செய்ய முடியாது. இதை நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மசாலா தடவி வறுக்க போகிறோம். நான் இப்போ இதில் பாதி அளவு மட்டும் எடுத்து இப்போ செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேங்க. இதில் நம்ம கிழங்கு ஆட் பண்ணிடலாம். கிழங்கு இந்த மாதிரி பட்டை பட்டையாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போதும் மீன் துண்டு மாதிரியே தெரியும். நீங்கள் அரியும் போது ரொம்ப மெல்லிசாகவும் அரியக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் அரியக்கூடாது. உங்களுக்கு மசாலா அப்போ இறங்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் இதை அரிஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெந்தாலும் உங்களுக்கு உடையாமையும் இருக்கும். இப்போ இந்த கிழங்குக்கு ஒரு பாதி அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதே நீங்கள் புது கிழங்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் மீடியம் சைஸாக இருக்க தேங்காயில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10லேருந்து 12 சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா 5-6 போதும் உங்களுக்கு. அடுத்து நம்ம எப்பொழுதும் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மசாலாவுக்கு நம்ம சோம்பு சேர்க்க போகிறோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே கிழங்குலையும் சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு மட்டும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக, அதே சமயம் உங்களுக்கு திப்பி திப்பியாக தெரியாமல் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இதை நம்ம கிழங்குல தடவிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிழங்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா குழ குழன்னு ஆகிடும் உங்களுக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா, தேங்காய், சோம்பு, மிளகாத்தூள் சேர்த்து நம்ம அரைச்ச மசாலாங்க. இப்போ இந்த மசாலாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கணுங்க. நம்ம யூஸ்வலாக வெறும் மிளகாத்தூள் போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி அதை விட சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி செய்யும் போது இதோட டேஸ்ட் மீன் வறுவல் மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு கிழங்கு அரிக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேக வைக்கும் போதே கொஞ்சமாக புளியை கரைச்சி அதில் சேர்த்து வேக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிப்பு எதுவும் இருக்காது. ஏற்கனவே இது நம்ம வேக வச்ச கிழங்குங்கிறதுனால மசாலா தடவும் போது கொஞ்சம் பார்த்து தடவுங்க, இல்லைனா உங்களுக்கு உடஞ்சிரும். இப்போ எல்லா பக்கமும் மசாலா இருக்க மாதிரி இதை தடவிட்டு இதை அப்படியே உடனே வறுக்க வேண்டியதாங்க, ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பெரட்டி வச்சுருக்க இந்த கிழங்கை ஆட் பண்ண வேண்டியதாங்க. போடும்போதே நீங்கள் கிழங்குல மசாலா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு பக்கம் மசாலா இருக்கும், ஒரு பக்கம் இல்லாமல் இருக்கும். நல்லா நம்ம தாராளமாக மசாலா ஆட் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கிறதுனால இந்த கிழங்குக்கு அதிகமாகவே தான் உங்களுக்கு மசாலா இருக்கும். அப்போ தாங்க அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு உள்ளார இறங்கும். கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பட்டும் படாதம்மா, ஏற்கனவே வேக வச்ச கிழங்குங்கிறதுனால உள்ளார இறங்காமல் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வறுக்கும்போது அது நல்லா மசாலாவோட கோட்டாகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வறுபடுற மாதிரி இதை நல்லா பெரட்டி விட்டு வறுத்து எடுக்கணுங்க. பாருங்கள், அதோட கலரே எந்த அளவுக்கு நல்லா கோல்டனாக இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு துண்டும் நல்ல ஒரு மீன் துண்டு மாதிரியே இருக்குது. இந்த காராக்கருணையை விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வறுத்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்குன்னு. இதை காராக்கருணைன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதோட மசாலாவோட எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, அந்த சாந்து எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குல்ல, இதை நீங்கள் அப்படியே தனியாக எடுத்து வச்சு தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்களேன், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நான் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மீதம் உள்ள கிழங்கையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரே இதில் அதிகமாக சேர்க்காமல் ஒவ்வொரு ஈடாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிழங்கும் உடையாமல் இருக்கும். அதே மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் வறுபட்டுருக்குங்க. அதிகமாக சேர்த்து வறுத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு உங்களுக்கு மசாலா ரோஸ்ட் ஆகாமல் ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகி இருக்கும்.
இப்போ இது மாதிரி ஒவ்வொரு இடா போட்டு நல்லா வந்து இதை வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான காராக்கருணை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.